குறுகிய காலத்தில் அந்த கோழி வளருது பிராய்லர். ம். அப்போ அதோட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி பல பேர் சில சில பேர் உடல் வாகு அப்படியே இருக்கும். இந்த சிக்கன் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சுற்றுச்சூழல்லாம் ரொம்ப மாசுபட்டு இருக்குங்க. அது மூலமாக சில நோய்கள் வரலாம். இப்போ எதை தான் சாப்பிட நீங்கள் கேட்கலாம். கொண்டைக்கடலையில் சாப்பிட்டிங்கன்னா சில பேர் ஹெவியாக இருக்கலாம். ஆனால் முளை கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, மூலிகை ஆராய்ச்சியாளர் மரிய பெல்சன் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். நாட்டு மருத்துவத்தில் ரொம்ப கை தேர்ந்தவர். நம்ம வாழ்க்கையில் நம்ம உணவு முறையில் என்னெல்லாம் மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம கூட டீட்டெயில்டாக பேச போகிறாரு. வணக்கம் ஐயா. நைட்டு ஒரு 8-10 மணிக்கு தான் நமக்கு அது ஈவினிங் டைம் மாதிரியே தெரியுது. நம்ம ஒர்க் கல்ச்சர் அப்படி ஆயிடுச்சு. இது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நைட்டு வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க, நைட்டு ரொம்ப லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க, அது மாதிரி எல்லாம் சொல்லும்போது நம்ம அதை பண்ணலாமா, இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் சாப்பிடலாம்? பழங்கள் சாப்பிடலாம், இல்லைன்னா கஞ்சி சாப்பிடலாம். கஞ்சி இப்போ மற்ற பாரம்பரிய அரிசிகள் இருக்குல்ல, மற்ற அரிசிகளோட பாரம்பரிய அரிசிகள் கஞ்சி சாப்பிட்டீங்கன்னா வயிறு நிறைவாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப வயிறு பசி எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் கஞ்சி சாப்பிட்டீங்கன்னா நல்லது. கஞ்சிங்கும் போது நீங்கள் அந்த அரிசியை கொஞ்சம் உடச்சிட்டு மிக்சியில் போட்டு உடச்சிட்டு கொஞ்சம் மிளகு சீரகம் பூண்டு போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவு உங்கள் பசியும் ஆற்றும். அதாவது அந்த உணவு நல்லாவும் இருக்கணும் உங்களுக்கு. இப்போ சிலது நீங்கள் ராத்திரி நேரத்தில் இப்போ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்லாம் சாப்பிட்றாங்க. என்ன ஆகுன்னா செரிமானம் ஆகாது. அதுவும் இந்த கிரில் சிக்கன் பல விதமானதெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம அதுக்கு எதிராக செயல்படும் போது நம்ம அதோட விளைவு வேறு மாதிரி தான் இருக்கும். அதனால் கஞ்சி உணவுகள் நல்லது. இல்லைன்னா ஆவியில் வெந்த உணவுகள், இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி உணவுகள். அதுக்கு நீங்கள் சாதாரண ஏதாவது சேர்த்துக்கணும். அதுக்குள்ள அதுக்கும் நீங்கள் உடனே மட்டன் சிக்கன் அப்படிலாம் செய்யக்கூடாது. அதுக்கு ஒரு சாம்பார் சட்னி அந்த மாதிரி ஒரு புதினா மல்லித்தலை போட்டு அந்த மாதிரி சட்னி வச்சுட்டு சாப்பிட்டாலே போதும். இல்லைன்னா இருக்கவே இருக்குது பழம் சாப்பிட்டா போதும். கொஞ்சம் நிறைவாக சாப்பிடணும். ஏன்னா பசி எடுக்கும்ல, அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கணும். நான் அடுத்து நான்வெஜ் அதை பற்றி தான் கேட்க வந்தேன். இப்போ எனக்கு நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஆளாக இருக்கேன். வாரத்தில் ஒரு 3-4 நாள் நான் நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க? இல்லை, வாரத்தில் 3 நாள் 4 நாள்னு சொல்லுறதே தப்பு. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு உடல் உழைப்பு கிடையாது. வாரத்தில் சில பேர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நல்லா சாப்பிட்றாங்க, இடைப்பட்ட நாளில் சில பேர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் மதிய உணவுகள் சாப்பிட்டுக்கலாம். ராத்திரி நேரத்தில் நான்வெஜ்ஜை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் சொல்லதுனால நம்ம சொல்லதை எல்லாரும் உடனே கடைபிடிக்க போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு வேளை சாப்பிட்டீங்க அப்படின்னா மதிய உணவு எடுத்துக்கிடுங்க. அதுவும் உங்களுக்கு அதாவது வெந்த உணவுகளாக இருக்கட்டும். பொரிச்ச உணவுகள் வேண்டாம். குழம்பா சாப்பிட்டுக்கலாம். குழம்பு சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. மீன் குழம்போ மட்டன் குழம்போ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதை நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது தப்பு. ஏன்னா அதில் எண்ணெய் சேருது, அதுலேயே நிறைய மசாலா சேருது, அதை உங்களுக்கு தெரியும். அதே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாக்கும். அதனால் அதை தவிர்க்க நல்லது. கூடிய மட்டும் சிக்கன், அது உங்களுக்கு இன்றைக்கி உள்ள சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா ஊசி போட்டு தான் எல்லாமே இது பண்ணுறது. அது சில பேர் நியாயப்படுத்துகிறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னா இல்லைனா கூட அது ஒரு பக்கம் இருக்கட்டும். குறுகிய காலத்தில் அந்த கோழி வளருது பிராய்லர். அப்போ அதோட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி பல பேர் சில பேர் உடல் வாகு அப்படியே இருக்கும். இந்த சிக்கன் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அதில் உள்ள சத்து அப்படியே அவங்களுக்கு போய் சேருது. ஏன்னா அதிகமாக அப்படி எடுத்துக்கிடுறவங்க. மட்டன் மற்ற உணவுகள்லாம் இருக்குது, ஏன்னா ஒரு அளவோடு எடுத்துக்கலாம். மீன் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ எந்த உணவும் சொன்னாலும் இப்போ மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சுற்றுச்சூழல்லாம் ரொம்ப மாசுபட்டு இருக்குங்க. அது மூலமாக சில நோய்கள் வரலாம். இப்போ எதை தான் சாப்பிட நீங்கள் கேட்கலாம். இதுக்கு எல்லாமே இன்னும் என்ன கற்காலத்தை நோக்கி தான் போகணும், தற்சார்பு வாழ்க்கை அப்படின்ட்டு. அதுதான் சரி. அதில் இன்றைக்கி உடனே நடக்கக்கூடிய காரியம் இல்லை. இருக்கிறத நம்ம ஓரளவு குறைவாக கொஞ்சம் அளவோடு எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் நல்ல உணவுகளாக சில பேர் சில ஆடுலாம் எடுத்துட்டிங்கன்னா சில பேர் கொஞ்சம் ஒரு நல்ல முறையில் வளர்க்குறாங்க. அதை வாங்கி இது பண்ணிக்கலாம். ஐயா, நம்ம முன்ன பேசும்போது சொன்னீங்க நமக்கு ஈவினிங் ஆனாலே பஜ்ஜி சாப்பிடணும், அந்த ஒரு மோடுக்கு வந்துடணும் நம்ம. ஏன்னா பசிக்குது, ஆப்வியஸாக தான் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதை சாப்பிடுங்க, குறைஞ்சபட்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வயிறும் நிறையும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்படின்னா வேறு என்னெல்லாம் சாப்பிடலாம்? முளைக்கட்டி தானியங்கள் சாப்பிடலாம். முளைக்கட்டி அதை வேக வச்சு சாப்பிடலாம். நீங்கள் முளைக்கட்டினதை வேக வச்சு பயிர்கள், அதாவது பச்சை பயிர் சொல்லுவாங்களா, அது கொண்டக்கடலை, இந்த மாதிரி எதாக இருந்தாலும் முதல் நாளே தண்ணியில் ஊற வச்சுட்டு நைட்டு ஒரு துணியில் கட்டி வச்சிட்டிங்கன்னா காலையில் முளை கட்டிடும். அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் நீங்கள் அதை வேக வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி தானியங்கள் எடுத்துக்கலாம்.
ஒரு ஒரு பானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீ காஃபி வேண்டாம்னு சொல்லிங்க என்ன பண்ணலாம், சுக்கு மல்லி காஃபி சாப்பிடலாம். அதாவது சுக்கு மல்லி மிளகு கொஞ்சம் ஏலக்காய் எப்படின்னா அது ஒரு அளவு கூட சொல்லிடுறேன். ஒரு 5 மிளகுனா அதை விட 100 மடங்கு அதிகமாக சுக்கு, இந்த சுக்கை விட 100 மடங்கு அதிகமாக தனியா மல்லி விதை, ஏலக்காய் ஒரு 2 அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே லேசாக சுக்கில் தோலை நீக்கிட்டு எல்லாம் தட்டி போட்டு லேசாக வறுத்துட்டு நீங்கள் ஒரு பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணி வச்சுக்கிறோட அப்பப்போ பண்ணால் நல்லது. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அந்த சுக்கு மல்லி காஃபி செரிமானத்துக்கு நல்லது. உங்களுக்கு ஒரு பானம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு சளி பிரச்சனைகள் வராமல், ஏன்னா மாலை நேரத்தில் சில பேருக்கு சில பிரச்சனைகள் வரும், அதனால் அதை நீங்கள் தவிர்க்கலாம். அடுத்தது அந்த உணவுகள் நீங்கள் அந்த கொண்டக்கடலை சாப்பிட்டீங்கன்னா சில பேருக்கு ஹெவியாக இருக்கலாம், ஆனால் முளை கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. அந்த மாதிரி சாப்பிடுங்க. முளை கட்டும் போது ஆக்சுவலாக என்ன நடக்குது? அதில் என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு அந்த வாயுலாம் இருக்குல்ல, இப்போ நிறைய பேருக்கு வாயு பிரச்சனை தான். பல பேருக்கு வாயு செரிமான பிரச்சனை அந்த மாதிரிலாம் வருது இல்லை. அதனால வெளியில் வந்துட்டுனா உங்களுக்கு அந்த வாயு இதாக இருக்குது, உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இல்லைன்னா தான் அந்த பிரச்சனை வருது. ஏன்னா தானியங்கள்லாம் உங்களுக்கு வாயு உண்டாக்கக்கூடியது. அது எந்த தானியமாக இருக்கலாம். ஏன் பருப்பு வகையிலே கூட தானியம் உங்களுக்கு வாயு உண்டாக்குது. அதனால இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஐயா, ரொம்ப பயனுள்ள தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இதில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் முயற்சி பண்ணி கண்டிப்பாக பார்க்குறோம் ஐயா. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.